ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கடலை மாவு வச்சு சூப்பராக ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டுக்கு பேர் திருப்பாகம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. திருப்பாகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபர்ஸ்ட் கடலை மாவு. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் எல்லாமே அளந்துக்கலாம். இப்போ 1 கப்பு கடலை மாவுக்கு நான் 3/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். 1லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். பால் 2 கப்பு, அதுலேயே 1 கப்பு முந்திரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முந்திரியை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரியை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதோ இந்த மாதிரி தான் முந்திரியை நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்மளோட கடலை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணலாம். இதனோட பச்சை வாசனை போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பச்சை வாசனை போகும்போது உங்களுக்கே தெரியும், அதனோட ஸ்மெல் சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு கடலை மாவோட ரியல் கடலை மாவோட ஸ்மெல் வரும். பச்சை வாசனை வராது. இப்போ ஒரு 4 நிமிஷம் போல ஆகிருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கிறேன். இப்போ கடலை மாவு நல்லா ஆறி இருக்கு. கேஸ் ஆன் பண்ணிடாதீங்க, ஆஃப்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து கடலை மாவு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரேடியாக எல்லா பாலையும் சேர்த்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஊற்றணும். ஏன்னா நீங்கள் ஒரேடியாக சேர்த்து எல்லா பாலையும் ஊற்றிட்டிங்கன்னா கட்டி தட்டிடும். நம்மளுக்கு கட்டி தட்டினதுக்கப்புறமா அந்த பாலை கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாலை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது இந்த டைப் இப்போது நம்ம இந்த நேரத்தில் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி சுகர் கரைஞ்சி இலகி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்தது, அப்புறம் நல்லா கட்டியாக ஒரு திக் பேஸ்ட்டாக ஆகும். அது வரைக்கும் கையை எடுக்காமல் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா கட்டியாயிடுச்சு. பேஸ்டான நேரத்தில் நம்ம இப்போது இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆட் பண்ணோன்னே அந்த முந்திரியும் கடலை மாவோட பேஸ்ட்டும் கலந்து வந்ததுக்கப்புறமாக்கா நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் அதோட ஒரு ஸ்பூனாக போட்டு கலந்து விடணும். இப்போ நெய் எடுத்து கொஞ்சோண்டு உள்ளே போட்டுட்டு இதை கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம். இந்த நெய் கடலை மாவோடு சேர்ந்து உள்ளெல்லாம் நல்லா இறங்கி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நெய் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டுட்டு திருப்பியும் நான் கலந்து விடுறேன். இந்த கடலை மாவுக்கு எப்போ நெய் போதும் அப்படின்னு தோணுதோ, ஃபுல்லாக நெய் நான் உள்ளே எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இப்போ உங்களுக்கு நெய் எல்லாம் இந்த மாதிரி வெளியே விடும். எல்லாம் இந்த மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் இடித்து வச்ச ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். நீங்கள் இதில் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கிட்ட இப்போ குங்குமப்பூ இல்லை, அதனால நான் சேர்க்கலை. ஆனால் குங்குமப்பூ சேர்த்தா அதனோட ஃப்ளேவர் டேஸ்ட் தனியாக வரும். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். டடா! இப்போ நம்மளோட திருப்பாகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.